விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। கொஞ்சம் லேட்டாகிட்டேன் பாட்காஸ்ட் போடுறதுக்கு. அதில் கொஞ்சம் எழுதுகிற வேலைகள், படம் அலைகிற வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல செய்திகள்லாம் வரும். இந்த வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துடாது இல்லை. அதனால் நன்றி, சப்போர்ட்டுக்கு நன்றி, வாய்ஸ் மெசேஜுக்கு நன்றி, ரீச்சுக்கு நன்றி. ரீச் கூட இல்லை, வக்லுலி இஸ் அ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரீச் ஜெயிச்சிட்டோம், அடித்து தூக்கிடுச்சு, பெருசாக போகுது, ட்ரெண்ட் ஆகுதுங்கிற வார்த்தையை நான் வக்லுலிக்கு வச்சுக்கல. ஓகே, இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன மெசேஜ் நைட்டு வருது, கேட்டேன், நான் தூங்கினேன், ஹாப்பியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், பிளிஸ்ஸாக இருந்தேன். அவ்வளோ போதும் எனக்கு. அதான் அது ஒரு மகிழ்ச்சி, இந்த கனெக்ஷன். ஸோ ட்ரிப்பு போகலாம் வாங்க. நல்ல எல்லாரையும் பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம கர்ணனை வர சொல்லுங்க, கர்ணனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு 3 நாள் முன்னாடியே கர்ணன் பார்த்துட்டேன். கர்ணன் பிமாரி செல்வராஜ் பார்த்துட்டு ஒரே ஃபஸ்ட் ஆஃபெல்லாம் இன்டர்வல் பிளாக்கெல்லாம் கை தட்டி ரகலை பண்ணி ஐநாக்ஸ் தேட்டரில் கூட்டு போய் நான் மட்டும் கோத்தவங்கலாம் கத்திக்கிட்டு இருந்தேன். சுற்றி பார்த்தாங்க, அம்மாவை போடு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் முடியும் போது ஒரு அமைதி, ஒரு மரண அமைதி, ஒரு சோகம், ஒரு காட்ட முடியாத ஒரு கோபம், ஒரு கடுப்பு, ஏன் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு. அது எனக்கு சொல்ல தெரில. அது அப்படி தான். அது அப்படியே ஒய்ஃபு, பாப்பா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம், யாரு கூடயும் பேசலை. அப்படியே வெளியே வந்து ஓரமாக பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு தலை குனிஞ்சடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ இந்த நிலப்பரப்பு மேலே இந்த காலை வச்சு நிற்கிறதுக்கே வெறுப்பாக இருந்துச்சு. எப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்ம இவ்வளோ கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூசை வச்சுட்டேன். ஒரு கலைஞனோட வெற்றிங்கிறதே அதானடி, பாருடா என் வழியை பாடுறான் நாயை, உனக்கும் வலிக்குதாடாங்கிற எம்பத்தி தானே மனுஷன். அது கர்ணனில் இருந்துச்சு. பரியரும் பெருமாளில் வந்து ஒரு ஹோப், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு. கர்ணன் அவனுக்கு முன்னாடி இருந்தவன், ஹோப்புக்கான இடம் கூட இல்லை. அந்த ஹோப்புக்கு தான் போவான், ஊரை விட்டு வேலைக்கு போவான், திருப்பி வர வைக்கிற ஒரு அழுத்தம் அவனுக்கு அங்கே நடக்கும். பரியனுக்கு கல்லூரி போயிட்டான், அவன் அந்த இடத்துல இல்லை. இது எப்படி எடுத்துக்கணும்னா, வெளியில் வரும்போது ஒருத்தங்க ரொம்ப கூலாக தனுஷ் ஏன் வைலன்ஸ் எடுத்தார், ஜஸ்டிஃபை ஏன் பண்ணுறாங்க கர்ணன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தார். கர்ணன் என்ன பண்ணணுங்கிறது கர்ணனோட வாழ்க்கையை தான் தீர்மானிக்கணும். கர்ணனோட கதையில் இருக்கிற இந்த வாழ்க்கையும் சூழலும் மாறி தீர்மானிக்கணும். நம்ம அங்கே சொல்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லை. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல. இது பார்த்திங்கன்னா கர்ணனுக்கு தான் இப்போலாம் பேசுவாங்க. ஏன் வைலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணார் ப்ரோ? ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் ரோலிங் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு 100 பேரை சுடலாம். எவ்வளவோ படத்தில் எவ்வளவோ வில்லனுங்களாட்டி கத்தியில் கொய்து தலையை இழுத்துக்கிட்டெல்லாம் போயெல்லாம் கதை வரும். அது நமக்கு நைஸ் ஃபைட் சீன் ப்ரோமோ. கர்ணனில் அவன் ஒரு கொலை பண்ணும்போது ஏன் வைலன்ஸ் எடுத்தார் ப்ரோ? ஒருத்தன் அவர் கேஸ் போட்டிருக்கலாமே ப்ரோ, ஒரு கேஸ் போட்டு லீகலாக போயிருக்கலாமே ப்ரோ அப்படின்னா ஒருத்தங்க பார்த்தா கதையிலே காட்டுறான். மனுவுக்கு பல வருஷமாக நிற்கிறாங்க. மனு வாங்காதவன் கேஸை வாங்கணும். அது என்னென்னா, இந்த கர்ணன் படம் வரும்போதெல்லாம், ரஞ்சித் படமோ மாரி செல்வராஜ் படம் வரும்போது மட்டும் தான் மக்கள்லாம் அப்படியே அவங்களோட அறிவுரைகள், அவங்களோட நியாய தீர்ப்புகள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டைகள் தெரிய வர மொமெண்ட்டுகள். அது கர்ணன் கதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கதையோட பரப்பே ஒரு சின்ன இடம். அந்த பஸ் ஸ்டாப்பு அப்படி ஒட்டி ஒரு சந்து ஒன்று போகும், ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அந்த கழுத போகிற அந்த வழி உள்ளே போனால் ஒரு ஊர், டாப்பங்களை காட்டினா ஒரு 100 வீடு தான் இருக்கும், 100 கூட இருக்காது, அவ்வளோதான்.
இது நான் நம்ம பைபாஸில் இங்கேருந்து மதுரைக்கோ திருச்சிக்கோ ஊர் பக்கமோ போகும்போதெல்லாம் நைட் டைமில் வந்து ரைட்டில் நிறைய ஊர் போயிட்டே இருக்கும். நமக்கு போர் அடிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஊர் வந்துச்சுன்னா படப்படன்னு டியூப்லைட்டாக ஒரு வழி திரும்பி பார்ப்போம். ஊர் வரும்போது தூங்கிடுவோம். ஏதாவது ஒரு நான் பார்ப்பேன் நடுவில் பைபாஸ் ரோட்டில் ஒரு குட்டியாக ஒரு கடை ஒன்று போட்டு வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு எங்கே வீடு இருக்கும், இவங்க எங்கே தூங்குவாங்க, இவ்வளோ மக்கள் எங்கே இருக்காங்கன்னு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டே வருவேன். அந்த ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குங்கிறத இந்த பார்த்துக்க அப்படின்னு அந்த ஆள் மாறி சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. இது மாதிரி இந்த அழுவை கூட வந்துடும். அழுக முடியாத மெஞ்சு அடைச்சிக்கிட்டு ஒரு கோவம் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது எனக்கு கர்ணனில் வந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, அதிகபட்சம் அதாவது இந்த ப்ரிவிலேஜாக வாழ்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களோட கோவம்லாம் வேறு மாதிரி இருக்கும், அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் பேர் ஒன்று சொன்னார். எதுக்கு ப்ரோ அவருக்கு போட்டிங்கன்னா, ஒரு சேஞ்ச் வேணும் ப்ரோ அப்படின்னாரு. சேஞ்சுன்னா எத்தனை நாளைக்கு இவங்களுக்கே போட்டு ஒரு சேஞ்சுக்காக போட்டேன். இந்த வார்த்தை வந்து யாரால் சொல்ல முடியும்னா, ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னு சொல்ல முடியுங்களா? எல்லாமே கிடைச்சவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அடிப்படை உரிமையே மறுக்கப்படுற மக்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு 5 வருஷம் ஆட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அவனோட அடுத்த வேலை சாப்பாடே அங்கே வர்றவங்க தான் தீர்மானிக்கிறான். அவன் போடுற சட்டமோ அவன் பண்ணுற பிரச்சனையும் அது கர்ணனில் ஒரு 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 பஸ்ஸு நிற்கலைங்கிறதான் பிரச்சனை. பஸ்ஸு நிற்காதனால ஒரு பொண்ணோட கல்லூரி படிப்பே இல்லைங்கிறது எவ்வளோ பேருக்கு இங்கே நடக்குதுன்னு தான் என் கேள்வி. நீங்கள் 1000 சொல்லுங்கள். இந்த கருமத்தெல்லாம் பார்த்துருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட கோபம். அதை உணராதவங்களாம் சுத்தம் முடிக்கிட்டு இருக்கிறது தான் ஒத்துக்கணும். இது என் ஊர், இது நடக்குது. இல்லை ப்ரோ இதெல்லாம் நடக்கலை, இது மாதிரிலாம் இல்லை அப்படி ஒரு பொண்ணு எழுதிருந்துச்சு. எங்கேருந்து எழுதுனா ஜார்ஜிலாம் இப்போ யார் பார்க்குறா, இந்த மாதிரி படத்தில் தான் தவறாக காட்டுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்குறது இல்லையே. அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்னா சின்சினாட்டியில் இருக்காங்க, ஐடியில். உங்கள் பேரோட கடைசியில் ஐயருங்கிற ஒரு பேர் இருக்குது. எனக்கு புரியலை ஏன். இதுதான் இந்தியாவோட ஹிப்பாக்ரஸி, ஐரணி. இங்கே தான் பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்தையும் உணராதவர்கள், வழியை பார்க்காதவங்க, எந்த உரிமையை மறுக்கப்படாதவங்க தான் இந்த இடத்துல சமூக நீதி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு காண்டு மேடாகும். ஓ ஷிட். 3 நாள் முன்னாடி கூட அரக்கோணத்தில் தலித் சகோதரர்கள் வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இது கரண்ட்டில் தான் ட்ரெண்டிங் நியூஸு. ட்ரெண்டுனா நிகழ்காலத்தில் நடக்குது, அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வராங்களா? அதெல்லாம் இல்லை, இது ஒரு தூய்மையான மண்ணுன்னு சொல்ல போகிறாங்களா? இதை இப்போ நான் காட்டுவேன் சாட்சி. என் ஃப்ரெண்டு 2 பேர் அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. சின்ன வயசு குழந்த, ஒரு குடும்பம், அந்த அம்மா அழுவது. 2 பேர் ஏயின்னு கத்துனதுக்கு வெட்டி கொண்டு இருக்காங்க. இதுதான் இந்தியா. இதுதான் இந்தியா கூட இல்லை, நம்ம ஊர். அப்படியே நீங்கள் ஏதோ நம்ம ஸ்டேட்டு வந்து ஒரு பொன்வெளியும் பூமி, நம்ம ஊரை தாண்டி எல்லாமே ஒரு அழகான ஊர்னு நம்மளாம் பேசிக்கிட்டு போய் நம்ம ஊரில் நடக்கிற கதை அது. அதை பற்றி யாரும் பேச மாட்டோம், அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டோம். இந்த ப்ரிவிலேஜுங்களோட பிரச்சனை அதுதான். ஒரு விஷயத்தை உணர முடியலைன்னா அதுதான் உண்மை அப்படின்னு அதை வெளியில் அதை நிரூபிப்பாங்க. அந்த பிரச்சனை தான் இருக்குது. அதில் கர்ணனோட ஜஸ்டிஃபிகேஷன்லாம் நான் வரல. கர்ணனுக்கான ஒரு சமூக அழுத்தம் தான் அந்த படம். கர்ணன் வந்து இன்டர்வலில் வந்து பஸ்ஸை உடைக்கும் போது கூட அந்த கழுத காலை வந்து லேட்டாக தான் வைப்பாங்க கையில். ஏன்னா அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிற ஒருத்தன் தான். அவன் எடுத்தோடனே கோவப்படலை. அவனும் அந்த சிஆர்பிஎஃப் ட்ரைனிங்க்கெலாம் போகிறான், ஜெயிக்கிறான். அந்த இடத்துல அவன் ஜெயிக்கும் போது இன்னொரு பையன் ஒருத்தன் அந்த பிளாக் பண்ணுற காலை பிடிச்சி அப்படியே கெஞ்சுவான், என்னை விட்டுடுங்கன்னு. அதை அழகாக காட்டியிருப்பார். ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வர கர்ணன் அவங்கெல்லாம். ஸோ வேலைக்கு தான் ட்ரை பண்ணுறான். அவனுக்கு ஒரு காதல் இருக்குது. இந்த காதலுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கானாலே அவனுக்கு தனக்கான வருங்காலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு அர்த்தம். ஸோ அவன் அதுக்கு தான் யோசிக்கிறான். ஆரம்பத்துலேருந்தே அவன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு முடிவில் கர்ணன் இல்லை. ஆனால் அவனுக்கும் அந்த ஊருக்கு என்ன வித்தியாசம்னா, இல்லை நான் அடங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் இருப்பான். அதுதான் ஒரு தாத்தா கூடயும் சண்டை, ஊருக்காரங்கூடையும் சண்டை. அடங்கி போக மாட்டேங்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா, தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் வீம்பு பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நமக்கே தெரியும் தப்பு பண்ணுறேன்னு. கர்ணனோட கோவம் அது கிடையாது. ஒரு சராசரி மனுஷனாகவே ஒரு என்ன கோவம் வருமோ, இதில் என்ன இருக்குது, அவன் கேட்குறதெல்லாம் நியாயமான ஒரு கோவம். நியாயத்துக்கும் விட இன்னும் மோசம். ஏன்னா என் ஊரில் பஸ்ஸில் நிற்கிறாங்கிறது கோவமா, நிப்பாட்டுன்னு அந்த தகரத்தை போட்டு உதப்பான். ஒன்றும் இல்லை, என் ஊரில் என் பஸ்ஸே நிற்காதுன்னு கேட்க வரான். படிக்க போகிற பொண்ணை வந்து தப்பாக வரைகிறாங்க தூரில், அதுக்கு போட்டு அடிக்கிறான்.
இது இதுக்கும் கோவப்படலைன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது, மனித பதரே கிடையாது. அதுதான் கர்ணன். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர கர்ணன் வம்படிக்கு கோவப்படுற ஒரு ஆள் இல்லை. அவர் தாத்தா லால் கேரக்டர் என்ன வருதுன்னா, அதாவது அவர் இப்போ பரியன் பிறந்த ஒரு வருஷம்னா கர்ணன் பிறந்தது அதுக்கு முந்தானா இவன் இன்னும் முன்னாடி பிறந்த ஒருத்தர் அவர் தாத்தா. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே போராட முடியாமல் இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் அவர் இருந்திருக்கணும். இது எங்கே பார்க்கலான்னா, அந்த ஊரோட தலைவர் ஜிஎம் குமார் கர்ணனை பார்த்து சிரித்து கணத்தை கிள்ளுவார் பஞ்சாயத்தில். கர்ணன் ஒரு ஹோப்பாக இருக்கான் அந்த ஊருக்கு, ஒரு ஒளி மாதிரி அவன். அதான் ஊர் தலைவருக்கு தெரியுது கர்ணன் மாதிரி கேட்கணும் கேள்வி. கர்ணன் அதிகபட்சமாக நான் ஆசைப்படுற கேள்வி கேட்கல, எனக்கு அடிப்படையானதை கொடுன்னு மட்டும்தான் அவன் கேட்குறான். ஸோ இந்த லால் கேரக்டரும் கர்ணன் கேரக்டரும் பார்த்திங்கன்னா பருத்தி வீரனில் கார்த்தியும் சரவணனோட கேரக்டர் இருக்கும். ஆனால் அங்கே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க 2 பேருக்கு இருக்கிற மாதிரி எங்கள் அந்த படத்தில் ஒரு கரையமைப்பாக இருக்காது. அவனுக்கு ஒரு காதல் ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத ஒரு ஹீரோவாக தான் எல்லா படத்துலையுமே காட்டுவாங்க. பருத்தியில் அந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அப்படி ஒரு மனுஷனை சமூகம் இருக்க விடுறதில்லை, சந்தோஷமாக இருக்க வரும். கர்ணனுக்கு சந்தோஷமாக சுற்றுறது தான் ஆசை. அது காட்சியிலேருந்தே அதுக்கான விஷயம் இல்லைன்னு தெரிய வருது. இந்த கர்ணன் புறப்பாடுன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், யானை மேலே ஏறி போவாங்க, அதில் ஆடியோ கூட இருக்கும், கேளுங்க. ஒரு பாதி பாட்டுக்கு மேலே அந்த டேன் போகும்போதே ஒரு சோகமான சிம்ஃபனி ஒன்று அழகாக பேரலாக வாச்சிருப்பார் சார், வான் கூடவே வரும். அது அந்த யானை மேலே கத்தியோட நிற்கும் போதே அந்த மியூசிக் ஆரம்பிச்சிடும். விஷுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தமே இல்லை. கர்ணாணி சந்தோஷமாக இருக்க விட மாட்டானுங்க, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சந்தோஷம் வேணால் பாருங்கிறத இசையில் உணர்த்துகிற ஒரு இடம் அது. இதெல்லாம் நான் ரொம்பலாம் டீகோடெலாம் பண்ணலை, பிடிங்க மாதிரி. உண்மையிலே இதெல்லாம் படம் எடுக்கும் போதெல்லாம் யோசிப்பாங்க. அந்த பாட்டை திருப்பி கேட்டு பாருங்க, ஒரு பாதி லெவலுக்கு மேலே ஒரு சோகம் வரும், ஹாப்பினஸ் நினைக்காது உனக்குன்னு. ஸோ அவனை மீறி தான் எல்லாமே நடக்குது. இதே விஷயம் பார்த்திங்கன்னா கர்ணனோட பேருக்கான ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். மகாபாரதத்தில் கர்ணனுக்கு எல்லாமே இருந்தும் அவனோட விதியை சொல்லி தான் அவனுக்கு எல்லாமே மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கர்ணன் தான் மூத்தவன். மகாபாரதத்தில் திரௌபதியோட அந்த ஒரு காம்படிஷனில் கர்ணன் ஜெயிப்பான். ஆனால் கர்ணன் எந்த பிறப்புன்னு எங்களுக்கு தெரியலன்னு கர்ணனை ஒதுக்கி வைப்பாங்க. கர்ணனுக்கு தான் வந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் ஜெயிப்பான். கர்ணனுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனையுமே பிறப்பு தெரிலன்னு சொல்லி மறுப்பாங்க. அதோட மறுபடியும் தான் இந்த பக்கம் தனுஷா வருது. இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். கர்ணனுக்கு ஒரு 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 கர்ணனை துரத்துது அவனோட விதி கூட இல்லை, விதி இது கிடையாது, கடவுளோ விதியோ தான் இல்லையே, இதெல்லாம் ஒரு சமூக மனிதனோட ஒரு ஜாதி அமைப்புங்கிறது தானே துரத்துதுங்கிறது படம் ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கழுதை இந்த குறியீடெல்லாம் ரொம்பலாம் ஒன்று பெருசாக வைக்கலன்னு மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இந்த பருந்தோ கழுதையோ பன்னிகளோ மிருகங்களோ அவன் அந்த நடராஜ் அந்த போலீஸ் மீன் பிடிப்பான், புழுவை மீனை வச்சு பிடிப்பான். ஸோ மனிதர்களை ஒரு புழு மாதிரி பார்க்குற ஒரு ஆளை பார்க்கும்போது கர்ணன் போருக்கு தேவையானான்னு சொல்லிட்டு வேர்டிங்லாம் வரும். ஏன்னா என்ன புழுன்னா நீ தானே அப்படிங்கிற விஷயந்தான். இந்த உடைந்த தலைங்கிறது படம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கும். உடைந்த புத்தர் சிலை, அந்த ஒரு செவுத்தில் ஒரு பெயிண்டிங் வரைகிறதுக்கு ஒரு தலை இருக்காது, அதுக்கப்புறம் கடைசியில் போலீஸ்காரருக்கு தலை இருக்காது. ஸோ இந்த தலை இல்லாத புத்தர் அப்படிங்கிறது இந்தியாவோட வரலாறு. பிராமணியத்துக்கும் புத்த மதத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் புத்தத்துக்கும் நடந்த ஒரு போர் தான் அதிகால இந்தியாவோட வரலாறு. அதோட ஒரு நினைவு தான் இந்த குறியீடு. எங்கெல்லாம் புத்தர் தலை வெட்டப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் புத்த மதம் செழித்து வளர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் இந்து மதம் உள்ளே வந்துருச்சுங்கிற விஷயந்தான் அது. நீங்கள் இதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் புத்திசம் இன் இந்தியா அதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரிய வரும். சில்க் ரோடுங்கிறது இந்தியாவுக்கும் சைனாக்குமான ஒரு வழியே, அது வழியாக தான் ட்ரேட் நடக்கும். இங்கேருந்து பிலிகிரிம்ஸ்லாம் போவாங்க, அதை பற்றி படிக்கலாம். முக்கியமாக இந்த புத்த மதம், புத்தத்தோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஆர்ட் ஹிஸ்ட்ரி, இந்த உடைந்த தலை, இந்த குறியீடை பற்றிலாம் கொஞ்சம் அழகாக புரியணும் அப்படின்னா பரமசிவம் அவரோட புத்தகங்கள் படிங்க. அறியப்படாத தமிழகம்னு ஒரு புக்கு தமிழில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், இறந்துட்டார் போன வருஷம். அவரை பற்றி போன பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன், பரமசிவன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆனந்த குமாரசாமின்னு ஒருத்தர் இருக்கார். இந்தியன் ஆர்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதின ஒரு ஆள், ஸ்ரீலங்கன். அவர் நம்ம ஊர் தமிழ் இலங்கை தமிழர் நினைக்கிறேன். அதை பற்றி இந்தியன் ஆர்ட்டை பற்றி தெளிவாக உலகத்துக்கு எடுத்து சொன்னவர்.
அது நல்லாயிருக்கும். என்ன சொல்லுவார்னா, இந்த புத்தர் சிலையெல்லாம் மியூசியத்தில் பார்க்கும்போது நான் சிரிப்பேன். ஏன்னா இந்திய அமைப்பில் வந்து ஒரு ஆர்ட் வந்து மக்களுக்கானது, மியூசியத்துக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்ட் படைக்க மாட்டான். சூப்பரானு சொல்லுவார். ஒரு புத்தர் சிலை என்பது ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி. ஒரு இடத்துல புத்தர் சிலையை பார்க்கும்போது நில்லுன்னு அர்த்தம். நில்லு, என்னை பாரு, எனக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, நான் தியானத்தில் உட்காந்துருக்கேன், அது உனக்கும் ஏற்படணும், என்னை கவனிங்கிற ஒரு புல் ஸ்டாப்பை தான் ஒவ்வொரு சிலைகளும். அப்படிமா மற்ற சாமி சிலையெல்லாம் கோவமாக நடனமாகிட்டு, கோவமாக நடனங்கள், ஒரு வன்முறை எல்லாமே கலந்துருக்கும். இந்த அருள் அப்படிங்கிறது வந்து புத்தர்கிட்ட தான் வருது. இந்த புத்தரோட முத்திரையும்பாங்க, அது தியான முத்திரைகள் தான் அப்புறமா இந்து மதம் கையில் எடுத்துக்குது. அது எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கும், யாரையும் இன்க்ளூசிவ் ஆக்கிக்கும். அதை ஒன்றும் புத்த மதம் வந்து இந்து மதம் கிட்ட தோற்றதே வந்து புத்தரையே வந்து 10வது அவதாரமாக ஆக்கிக்கிட்டாங்க இந்து மதத்தில். அது ஒன்றும் செய்ய முடியல. நீங்கள் அடிக்க வரீங்க, நான் உங்களை கட்டி பிடிச்சினா என்ன எப்படி அடிப்பீங்க? கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தோன்னா அடிக்க வராது உங்களுக்கு. அதுதான் இந்து மதம் அழகாக பண்ணுச்சு. ஸோ இது வந்து கர்ணனில் ரொம்ப கஷ்டமான குறியீடுகள்லாம் இல்லை. நான் இன்னொரு கம்பேரிசன் கர்ணனுக்கு பார்த்தது வந்து ஜாங்கோ அன்செயின்டு பை குவிண்டின் டரண்டினோ. அந்த படம் வந்து ஒரு பிளாக் ஸ்லேவ், அந்த நீ வந்து ஃப்ரீ மேன் அப்படின்னு அவருக்கு அந்த விடுதலை பத்திரம் தர ஒரு ஜெர்மன் ஜாங்கோவோட ஒய்ஃபை தேடி போவாங்க. அங்கே வந்து நம்ம லியோனார்டோ கேப்ரியோ அவன் வீட்டில் வந்து ஸ்லேவாக இருப்பா, போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான். இந்த படத்தில் வந்து குதிரை, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கர்ணன் குதிரையில் போகிறான். ஏன் பம்படிக்கு குதிரை வைக்கணும்? ஏன் ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார் வீட்டிலேருந்து குதிரையை வாங்கிட்டு வந்தேன், ஏன் இந்த பையன் வளர்க்கணும், அவன் ஏன் அதில் ஓடணும், கீழே விழுணும், கர்ணன் ஏறணும்? ஜாங்கோலையும் குதிரை இருக்கும். இந்த குதிரை அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. ஆரியர்கள் வந்து குதிரையில் வராங்கன்னு ஒரு கணக்கு இருக்கும். அங்கே பிளாக்குங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து இஸ் எ சிம்பிள் ஆஃப் கமாண்ட், த லீடர்ஷிப். ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து டொமஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனிதர்கள் வந்து உலகத்தை ஆள்றத இன்னும் ஈஸியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த இண்டோ ஆரியன்ஸுன்னு குதிரைகள் மூலமாக, அப்புறம் இந்த மங்கோலியன்ஸு அப்படின்னு நொமேட்ஸாக குதிரை வழியாக போர் வீரர்கள்லாம் உலகம் ஃபுல்லாக வரும்போது தான் அந்த செட்டிலர்ஸ்ன்னு செட்டில் ஆனவங்களோட வாழ்க்கையை ஒரு வில்லை வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ரைடு ஒன்று விட்றான்னா குதிரை வழியாக தான் வருவோம். அந்த கௌபாய் படமாகட்டும், சாமுரை படம், குதிரை ஒரு 10 பேர் ஒரு குதிரைனால அந்த ஊர் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ குதிரை வந்து ஒரு கமாண்டு, ஒரு கண்ட்ரோலோட ஒரு எடுத்துக்காட்டு. இதில் கர்ணன் போகணும். இதில் ஜாங்கோ குதிரையில் போகும்போது ஆண் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பிளாக் குதிரையில் போக முடியாதுங்க. ஒன்று அந்த குதிரையை கீழே நின்றுக்கிட்டு குதிரை கடிவாளத்தை பிடிச்சி நடந்து போகணும், ஒரு அடிமை உட்காந்து போவான் ஜாங்கோ. டரண்டினோ அந்த ஒரு இன்வர்ஸை வந்து அழகாக பண்ணியிருப்பார். ஜாங்கோ சூப்பராக ட்ரெஸ் போட்டிருப்பான். ஜாங்கோ வந்து அடி சாட்டையிலே அடிப்பான் ஒரு ஒயிட்டை. டரண்டினோ இன்டர்வியூ பார்த்தா நிறைய படத்தில் வந்து ஒயிட்டுங்க வந்து அடிக்கிறத பார்ப்பாங்க, பிளாக்குங்க வந்து வழியை தாங்கிப்பாங்க. எனக்கு எதுக்கு ஒருத்த நான் படம் எடுக்கிறேன் ஃபிக்ஷன், நான் திருப்பி அடி அப்படின்னு நான் எழுதினேன். அந்த சீன் பூரா மாதிரி பார்க்கும்போது மழை போடவேன் அப்படிங்க இந்த கோவம் கர்ணன்லேயே உங்களுக்கு வரும். ஸோ குதிரைங்கிறது ஒரு இமேஜ், ஒரு சோர்ஸ். அந்த ஹரப்பா அப்படின்னு ஒரு படம் வந்து ஹிந்தியில் எடுத்தாங்க, ரித்திக் ரோஷன். அதில் குதிரையெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச். ஏன்னா சிந்து சமவெளியில் குதிரை கிடையாது, காளை மாடு இருந்திருக்கு. காளை மாடை வந்து கும்பிட்ற புல் கல்ட்டெல்லாம் அதில் இருந்திருக்கு. குதிரை கிடையாது. குதிரை வந்து ஆரியர்களோட கடவுள், ஆரியர்களோட ட்ராவலர்ஸ், அதோட பலி மிருகம்லாம். ஸோ குதிரை வந்து சிந்து சமவெளியில் இருக்குதுன்னு அது ஆரியர்களோட ஒரு கட்டுப்பாட்டில் நிலப்பரப்புன்னு பிரெயின் வாஷ்லாம் சினிமா வரைக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த சிம்பாலிசம் வந்து இங்கே முக்கியமாக இருந்துச்சு. இன்னொன்று அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் அவங்க ரசிக்கிறது, இந்த ஆண்டைத்தனம் ரசிக்கலாம், அவனுக்கு கஷ்டப்படுறத ரசிக்கலாம், மனிதனை ஒரு புழுவாக பார்க்குறது, அப்புறம் மனு கொடுத்து கிடைக்காதது, இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அது இல்லைன்னா மறுத்து சொல்ல முடியாது. படத்தோட கடைசியில் வெற்றியே வந்து அந்த 5 ரூபா டிக்கெட்டு வாங்கி பஸ்ஸில் போகிறது தான் கர்ணனுக்கு. யோசிங்க, ஒரு கதாநாயகனுக்கு ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் அதிகபட்ச வெற்றி வந்து ஒரு 10 கோடி ரூபா ஒரு பேங்க் ராபரி பண்ணுறதோ, ஹீரோயினை காப்பாற்றுறதோ, வில்லனை கொல்றதோ தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 5 ரூபா பஸ் டிக்கெட் வாங்கி அவன் ஊரில் இறங்குறது தான் கர்ணனுக்கு வெற்றியே. இதுதான் நம்ம இந்தியா.
அந்த ஒரு 5 ரூபா டிக்கெட்டுக்காக தான் அங்கே அவ்வளோ பலி நடக்கும் அந்த கிராமத்தில். இதில் ரொம்ப முக்கியமாக பாராட்ட வேண்டியது வந்து நட்ராஜன் அவன் நடிப்பும், யோகி பாபுவோட நடிப்பும். யோகி பாபு கேரக்டர் எப்படின்னா, ஒத்து போகலாம், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, இணக்கமாக போகலாம், அவங்களுக்கு அடங்கி தான் இருப்போமேனு ஒரு பக்குவம் சில பேருக்கு வந்து தொலைஞ்சிரும். அவர் கடைசியில் சொல்லுவார், இல்லை கர்ணா நான் அவங்களோட இருந்துடலான்னு பார்த்தேன், குனிய இன்னும் மிதிப்பானுங்க போல் அப்படிம்பார். அதை உணர்ந்த தருணம் வந்து ஸ்டேஷனில் அதுக்கான மரியாதை குறையும் போது அடிக்கும் போது தான். இதைத்தான் கர்ணன் ஸ்டார்டிங்கே சொல்லுவான், இல்லை நீ குனிய உனக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க, திருப்பி கூட அடிக்க தேவையில்லை, நான் அந்த காலை நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறதான் கர்ணன். திருப்பி அடிக்க வைக்கிற நிலைமை வந்து அவங்க தான் கொண்டு வருவாங்க. நட்ராஜன் தான் அந்த கேரக்டர் கொண்டு வருவான். கர்ணனுக்கு கூட கிளம்பி வேலைக்கு போயிடலான்னு தான் இருக்கும். தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லும் போது அவங்க அப்பா கத்தி எடுத்துக்கும், அது வரைக்கும் போயிருக்கிறான்னு சொன்னால் அவரே அந்த நிப்பாட்டி கத்தியே கொடுப்பார். இந்த தாத்தாவோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பார். கர்ணனோட அப்பா அவர் யாருன்னா பரியரும் பெருமாளை பிரின்ஸ்பாலாக வந்தவர். மாரி செல்வராஜ் வந்து அவரோட கருத்தை வந்து அவரோட படத்தோடையாகவே நீங்கள் எடுக்கலாம். அந்த பரியரும் பெருமாளில் வந்து அவங்க டீச்சர் வந்து பரியை திட்டுங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இவர் பிரின்ஸ்பாலாக இருந்திருப்பார். நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது டீச்சர் சொல்லுவோம் ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படிங்கும். இப்போ அவர் சொல்லுவார், போட்டோம் சண்டை போட்டு சாவட்டும், ரூமில் தனியாக போய் தூக்கு போட்டு சாவது சண்டை போட்டு சாவட்டும், அவங்கள உங்களால் அதிர்த்த முடியுமா அப்படின்பா. இல்லை சார், அப்படியே இவனை மட்டும் அடக்க பார்க்குறீங்க அப்படிம்பார். இந்த கேள்வி தான் கர்ணனோட வன்முறைக்கான பதில். கர்ணனுக்கு சண்டை போடுறதுங்கிறது சாய்ஸே இல்லை. அவன் ஏஆர்பியில் சூஸ் பண்ணல, அவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க, சண்டை போடுறது மட்டும்தான். அந்த இன்டர்வல் பிளாக்கில் அது தெரியும். கர்ணன் வந்து அந்த புலத்தாச்சி பொம்பளை கீழே உளுந்து பஸ் நிற்காமல் போயிட்டு இருக்கும்போது உடனே ரியாக்ட் பண்ண மாட்டான். பொறுமையாக அந்த கழுதையோட கால் கட்ட அவுப்ப அவங்களுக்கு தோணும், என்னடா மொத்தம் பின்னாடி சண்டை போயிட்டுருக்கு போக்கர்னா, அவன் ஏன் அவ்வளவு லேட்டாக போகிறான் அப்படின்னா அதை அவன் முறை பார்க்கல. இதுதான் அங்கே அர்த்தம். அது டெய்லி கேட்குற பழகி போன சத்தம் கர்ணனுக்கு. ஃபஸ்ட் டைம் கிடையாது அது. நிறுத்தி நிதானமாக அந்த கட்டை அவுத்துட்டு வரும்போது நீ தேட்டரில் கத்துனியா இல்லையா, ரொம்ப பிடிச்சோட அந்த சின்ன பையன் கல்லை வச்சுட்டு அவன் சிரிப்பான். ஏன்னா கர்ணனோட அடுத்த தலைமுறை அவன் கர்ணனே செய்யாத ஒரு விஷயத்த அந்த சின்ன பையன் செய்கிறான். லால் யோசிக்காத விஷயத்த தனுஷ் பண்ணுறாரு. தனுஷுக்கு அடுத்து வர தனுஷை யோசிச்சு விஷயத்தை பண்ணுறான். அவன் கிளப்பி வைக்கிறான், ஒரு தீயோட ஒரு கங்கு அவன் ஆரம்பிக்கிறான், அங்கே கத்த ஆரம்பிக்கிறான், அடி வெளுத்து அந்த பஸ் உடைக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நேரம் காட்டியிருப்பார். இன்டர்வல் பிளாக் நினச்சா அப்படி கல் ஒட்டையுது, அங்கே இன்டர்வல்னு போட்டால் நீ கிளாப்லாம் அடிச்சிருப்பேன். ஆனால் அந்த ஒரு கோவத்தை வந்து ரொம்ப நேரம் பதிவு பண்ணியிருப்பான் அந்த ஆள். ஏதாவது இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தவறு, சுஜோ அரசாங்கத்தோட ப்ராப்பர்ட்டி ஊம்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு கதைகள் இருக்குங்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல, நம்மளே ஆமாம் நியாயம் தானேப்பா, இவ்வளோ நாள் நீங்கள் உடைச்ச அப்படின்னுங்கன்னா அந்த ஒரு வழியை நம்மளை ஏற்றுக்க வைக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கலைஞன்கிட்ட இருக்கும். அந்த உடச்சி முடித்ததுக்கப்புறம் கர்ணன் அந்த ஒரு கல் மேலே உட்காருவார். அப்போது இது ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மோடு தான். என்ன பண்ணாலும் என் விதி என்னை விடாதுலன்னு மாதிரி. ஏன்னா டைலாக் சொல்லுவார், இதை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தான், என் அக்கா இறக்கும் போதே ஒரு நாள் அதை நான் செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாப்புல கர்ணன். ஸோ அந்த ஒரு கர்ணன் இவ்வளோ வயசு வர்றதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு பேருந்து நின்றுருந்தா, அந்த ஊர் நார்மலாக இருந்தா, அவங்க பிரச்சனை தீராமல் இருந்திருந்தா, இவ்வளோ வருஷம் கழிச்சு கர்ணனுக்கு அந்த கோவம் வர தேவையே இருந்திருக்காது. என் அக்காவோட போச்சுன்னு அந்த ஊர் முடிஞ்சிருக்கும். இல்லை, அது வரைக்கும் இல்லை. ஸோ அதுக்காக ஒரு புலத்தாச்சியோட சீன் தான் வைக்கணுமா அப்படின்னா, நமக்கு பார்வையாளர்களுக்கு அந்த வழி வரணும்னா புலத்தாச்சி சீன் வைக்கும்போது நான் அதிகமாக கதறுவோம். அது சினிமா ஒரு கதை சொல்லியோட யுக்தி, அதை வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் அப்போ என்னப்பா அப்படின்னா, அப்போ ப்ராபபிலிட்டியில் எவ்வளோ கிராமத்தில் இது மாதிரி நின்று போகாத கதையெல்லாம் இருந்திருக்கலாம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து லால் அவர் வந்து நானே உங்களை கூட்டு போயிட்டேனே ஒரு கலவரத்துக்கு. அவர் கேரக்டர் பார்த்திங்கன்னா முழுமையாக உட்காந்துருக்காமல் போய் கலந்துப்பார், ஜெயிக்க சொல்லுவார். வன்முறை இல்லாமல் ஒரு வெற்றி விளையாட்டில் ஜெயிக்கலான்னு பார்ப்பார். ஆனால் அவருக்கு என்னென்னா, இழந்து போன இளமையை தனுஷ் வழியாக பார்த்துக்கிறாரு. கோவப்படலை, ஏதோ ஒரு ஹோப் இருக்காதா, இந்த ஊர் மாறாதா அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற வாழ்க்கையை ஹாப்பியாக வளர்வது. ஒரு பிக் லெபோஸ்கி மாதிரி தான் அவர் தனியாக இருப்பார், மஞ்சனத்தி இருக்காது. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கர்ணனோட அக்கா கூட்டியாருவா, அப்போ தான் வீட்டுக்குள்ளே காட்டும் பண்ணிங்க மேய்ச்சிட்டுக்கும், தனியாக உட்காந்து பீடி பிடிச்சிக்கிட்டு இருப்பார்.
அப்போ தான் உள்ளே இன்டீரியரே காட்டுவாங்க, வீடியோ இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஓடுவார், குடுகுடுன்னு ஓடுவார். ஒரு ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் ஏமன். ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக தனுஷ் அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நீ சும்மாரியா, அவனுக்கு தெரியாதியா, நீ சும்மாரியா, அவனுக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் தனுஷ். அவருக்கு தெரியும். ஆனால் கர்ணா எனக்கு நீயாவது நல்லா இருக்காருண்ணா அப்படின்னு அவனை ஒரு ஹோப்பாக பார்த்தாரு. ஆனால் அந்த ஹோப்பு எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். யான்னு அங்கே கர்ணன் உணர்றான். ஏன்னா அது அவன் விதி. பிறப்பால் உயர்வு தாழ்வும் பார்க்கும் ஜாதி என்னும் ஒரு விதி கர்ணனை துரத்துதுங்கிறது கதையோட ஆரம்பத்துலேருந்தே தெரியுது. அவன் அந்த இன்டர்வல் பஸ்ஸை உடைக்கும் போதே உணர்ந்துருவான், நம்ம வேறு ஒரு டைரெக்ஷனில் போகிறோம். வேலைக்காக செகண்ட் ஹாஃபில் போகும்போது என் மண்டைக்குள்ளே சத்தம் கேட்டுனே இருக்குது, நான் போகிறேன் அப்படிம்பார். அது நல்ல அருமையான டைலாக். அது மண்டைக்குள்ளே சத்தம் கேட்டுனே இருக்குது. அதாவது அங்கே கேட்காட்டியும் என்னோடய உணர்வு சொல்லுது அவனுங்க வந்தவனுங்க என்ன பண்ணுவானுங்க என் கிராமத்தன் தெரியுது. அப்போ தான் அந்த குட்டி பையன் குதிரையில் வரான். கர்ணன் பொறுப்பாடு குதிரை கர்ணனை கூட்டு போகுது. நல்லா பாருங்கள், கர்ணன் வேகமாக போகிறதுக்கு ஒரு குதிரை முன்னாடியே அந்த கதைக்குள்ளே வருதுன்னா அதுதான் விதி. கர்ணன் அவ்வளோ சீக்கிரம் அங்கே வரணும், அங்கே நிற்கணும், கத்தி எடுத்துகிட்டு வரணும்னு. அவனுக்கு கத்தி வர்றதுக்கு ஒரு கதை. இந்த கத்தி வர்றதுக்கு ஒரு கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மித்தாலஜி, மறுபடியும் பேக் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டோரிஸ். இங்கிலாந்து மித்தாலஜியில் கிங் ஆர்த்தரோட கதைகள்லாம் அப்படி தான் இருக்கும். பெரிய கல்லில் ஒரு கத்தி சொருகியிருப்பாங்க, யாராலையும் அந்த கத்தி எடுக்க முடியாது. இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆல்பியான்னு சொல்லுவாங்க பழைய இங்கிலாந்து, அவனால் மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொல்லும்போது ஆர்த்தர் கத்தி எடுப்பான், அவன் கைக்கு அசால்ட்டாக வந்துடும். இதே மேட்டர் தான் ஹீமேன்லேயும் காட்டியிருப்பாங்க, கார்ட்டூன்லேயும் ஒரு கல் கத்தி எடுக்கிறான். ஸோ ஒரு கத்திங்கிறது உரிமை, பிறப்பால் ராஜாவிற்கு வரும் உரிமைன்னு ஒரு மித்து இருக்கும். அந்த மித்தை இன்வெஸ்ட் பண்ணி போட்ட மாதிரி கர்ணன் கையில் கத்தி வரதை எடுத்துக்கலாம். கத்தி கொடுக்குறேன் கர்ணா, இது உனக்கு தான் அப்படிங்கிறது ராஜாவுக்கு தான் கொடுப்பாங்க, இது உன் கத்தின்னு. அதனால தான் அந்த ஒரு காட்சி ஆரம்பத்துலேருந்தே அதை அவங்க அம்மா கர்ணனோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்க்கும்போது சாபம்பாங்க. இந்த சமூகம்னு பார்க்கும்போது அவனுக்கு அந்த கத்தி தான் உதவுது. அந்த கத்தி தான் அவ்வளோ பெரிய வெட்டுறான். அந்த கத்தி தான் நடராஜன் கழுத்திலையும் கத்தி வைக்கிது. காதல், அந்த ஒரு அழகான காதல், கோவம். யோகி பாபு கேரக்டர் அவர் ரோல் பண்ணது பெரிய விஷயம். காமெடியனாக இருந்து மண்டேலா சரி இந்த படம் ஒரே டைமில் வந்துச்சு. அது சராசரியாக ஊரில் வாய் பேசி சண்டை போடுற இதை நான் ஜாங்கோவில் ஒரு சாமுவேல் ஜாக்சனாக எடுத்துக்க முடியாது. ஓரளவுக்கு அந்த சாமுவேல் ஜாக்சன் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பிளாக்குகள் அடிமைகளை வேலை செய்யும் போது அந்த அடிமைகளை மேய்க்கிற ஒரு கருப்படிமை இருப்பான். அவன் அந்த வெள்ளைக்காரன் நல்லா பார்த்துப்பான், 3 வேளை சாப்பாடு ரூமுன்னு. அவன் வேலை அந்த பிளாக் அடிமைகளை மேய்க்கணும். அந்த ரோல் ஜாங்கோவில் சாமுவேல் ஜாக்சன் பண்ணியிருப்பார். அந்த ரோலுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது யோகி பாபுவை, ஆனால் பணிஞ்சு போகலாமேன்னு மாதிரி. ஏன்னா நடராஜன் வரும்போது கர்ணனையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ யோகி பாபு தான் போட்டு கொடுக்கும், இங்கே தான் சார் இருக்கானுங்க, எதிர்த்து நிற்கலாங்கிற ஒரு மனப்பான்மையாக அவருக்கு இருக்காது. அவர் பண்ணது பெரிய விஷயம். அந்த பொண்ணு, அந்த புது ஹீரோயின் பேர் மறந்துடுச்சு, மன்னிச்சுக்கங்க மக்களே, ராஷ்மினா ஏதோ நல்ல ஒரு கதாநாயகி, பேர் மறந்துடுச்சு. நம்ம 96 ஜானு அவங்க இருந்தாங்க தங்கச்சியா. அந்த யூனிவர்சிட்டி பேப்பர் கிழிக்கும் போதெல்லாம் அப்படியே கண் கலைஞரிச்சு. ரொம்ப முக்கியம் அந்த ஒரு டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு கதையில் காட்டியிருப்பாங்க. ஒரு வேலை, ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது அந்த கவருக்குள்ளே அந்த கவர்மெண்டில் வரும்போது கத்தனை கிராமம் கர்ணங்கிட்ட கொடுக்கும், கிழிச்சு விடுவோம், துரத்தும், கிழிக்காதுன்னு. நம்ம அப்பாங்களுக்கெல்லாம் இன்னும் இருக்கும், கவர்மெண்ட் வேலை உள்ள மாப்பிள்ளை, கவர்மெண்ட் வேலை அவனுக்குன்னு சொல்கிற வார்த்தை பெரிய விஷயமாக பேசுவாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன அப்படி கவர்மெண்ட் வேலைங்கிற எப்போ பேச ஆரம்பித்தோம்னா ப்ரைவேட் கம்பெனிகள்லாம் நம்ம அதிகமாக சம்பளம் வாங்கும்போது நான் கவர்மெண்ட் வேலைங்கிறன்னு நம்ம கலாய்ப்போம். ஆனால் அதுதான் பல கோடி மக்களுக்கு பெரிய வரமாக இருந்துச்சு. அந்த ஒரு அந்த ஒரு லெட்டர், கவர்மெண்ட் லெட்டருங்கிறது, அது அந்த படத்தில் அந்த வேலையோட இந்த ஒரு இதுவை காட்டியிருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு வேலையில் கிராமமே மாறக்கூடிய நிலைமை அப்போ இருந்துச்சு. அது அந்த கதையில் இதெல்லாம் நம்ம தாண்டி வந்த வரலாறு நமக்கு ஏதோ ஒரு கலைஞர் 2021 தான் சொல்லணுமாங்கிறதான் எனக்கு ரொம்ப. ஏன்னா அது ஒரு அவமானம் தான் நமக்கு. இவ்வளோ நாள் கழிச்சா நமக்கு அந்த கருமெல்லாம் தெரியுதுமா, சொகுசாக வாழ்ந்த நம்மள மாதிரி சல்பிகளுக்கெல்லான்னு எனக்கு ஒரு விஷயம். யோகி பாபு, அந்த பாட்டி, அந்த மஞ்சனத்தியோட காதல் கதை, எல்லோரும் அழகாக அந்த சீனை ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மஞ்சனத்தி புருஷா, நீ தொட்டாலே சேலையை தொட்டு 10 ரூபா எடுக்கிறியா, முத்தம் கொடுத்துட்டு போன்னு. அதாவது ஒரு நடக்காத ஒரு காதல் அப்படிங்கிறது அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது லால் மன்னா நடிகை. அந்த தனுஷ் சாப்பிட்டார் சில சீன்லலாம், தெரிஞ்சு தான் கேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. சாப்பிட்டுட்டு போயிடும் நமக்கு. தனுஷ் அந்த ஒரு நடிகன், மாபெரும் அசுர நடிகன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்து கண்ணை திருப்ப வைக்கும். அப்படி டீவேட் ஆகும்னா நீங்கள் லாலுக்கு தான் ஆவீங்க. நல்லா வச்சு பாருங்கள்.
அந்த ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்கட்டும், அந்த பாட்டியோ நடராஜனோ யார் வந்தாலும் தனுஷ் பக்கம் தான் இருக்கும். லால் வரும்போது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பக்கம் கண்ணு போயிடும் லால் பக்கம். அந்த மஞ்சனத்தி காட்சி வந்து ஒரு மாதிரி கண் கலங்க வைக்கும் ஒரு காதல் பதிவு. எடுத்த உடனே கண்டா வர சொல்லுங்கள் பாட்டு தான் அட்டே தியேட்டர் அதிருது. எடுத்த உடனே கதைக்குள்ளே அந்த ஒரு இது வேறு வேர்ல்டு சுத்தம் முட்டு கேளு, இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை, அழுவையும் கூக்குரலும் போராட்டமும் தான். அதனால்தான் கர்ணனுடைய புறப்பாடு வந்து பல பிரச்சனைகளில் முடிஞ்சுது. இன்னொன்று ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வில்லன் நடராஜன். அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு கதாபாத்திரம் விரும்ப வைக்கிறது ஈஸி, வெறுப்பு வர வைக்கிறதுங்கிறது கஷ்டம். தமிழ் சினிமா வில்லன் பார்த்தீங்கன்னா வெறுப்பு வராது உங்களுக்கு. அவன் கொலை பண்ணுவான், குண்டு வைப்பான், ஹிந்திக்காரங்க யாராவது கோட்டு மாட்டி விட்டு பேச வைப்பாங்க, உன்னை வந்து நான் இந்த நாட்டில் உன்னை கொல்லாமன்னு பேசிகிட்டு இருப்பான் கார்பரேட் கிரிமினல். அது ஓகே, அவன் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வராது. சீக்கிரம் அவனை செத்து அவனை கொல்லியான்னு ஹீரோவை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்போம். அவன் வந்துட்டு போவான், கெட்டவன்னு அவன் செய்கிற செயலில் இருக்க, அவன் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வராது. அது நடராஜ் மேலே வரும், ஜாங்கோவில் கேப்ரியோ மேலே வரும், இதோட மோசம் சூப்பர் டிலக்ஸில் பக்ஸ் மேலே வரும். அந்த வெறுப்பு என்னென்னா அவன் பண்ணுற டார்ச்சரோட எவ்வளோ நேரம் தான் இங்கே டார்ச்சர் பண்ணுறப்ப நீளமான படத்து மேலே வந்துச்சு. ஸோ நடராஜனோட அந்த செகண்ட்லேருந்தே அவனோட அந்த ஜாதி வெறி, இந்த மக்கள் மேலே அவனை பார்க்குற பார்வை வெறுப்பெல்லாம் சீன்லேருந்தே தெரியும். அதில் கூட ஒரு போலீஸ்கார் வருவார், மதன், நல்ல அருமையான ஆக்டருக்கு. அவர் வந்து கத்திக்கிட்டே இருப்பார், இந்த இவனுங்களே இப்படி தான் சார், இந்த ஊருக்காரங்க ரொம்ப ஒரு மாதிரி கோக்கமாக பிடிச்சி வைங்க சார். அந்த போலீஸு ஸ்டேஷனில் நடராஜன் அடிக்கும்போது அவன் வருத்தப்படுவான், சார் செத்துத்து போயிட போகிறாங்க சார்னு. அதாவது சும்மா வாய் பேசுகிறவங்க கூட கருணைக்கு வருவான். இவன் கமுக்கமாக நடராஜனை சைக்கோ மாதிரி பண்ணுவான், ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. அந்த சீனை பார்த்து நடராஜன் வந்து திரும்பி நின்றுவான். அவங்களுக்கு ஜனங்களை பார்க்கவே பிடிக்காது. யோ எவன் நிறையா நாங்கள் நிற்கிறதும்மா, ஒரு சேர் போட மாட்டிங்களாம்மா, நீயே பேசு. அதாவது அவன் வந்தவொன்னு கேஸை முடிச்சுட்டு அவன் திருப்பி ஜீப்பில் ஏறி போகணும், அவ்வளோதான் அவனோட எண்ணமே. இவங்க கூட நான் இருக்கணுமான ஒரு அவர்ஷன் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே நடராஜன் கேரக்டர் மேலே இருக்கும். அதே கோவம் தான் ஸ்டேஷன்லேயும் காட்டுவாப்பில், ஏன் நிற்க மாட்டிங்களா, போக மாட்டிங்களான்னு. அதுதான் ஜிஎம் குமார் அடி வாங்கிட்டு வந்து அழுவார். அவன் வந்து பஸ்ஸை உடைச்சதுக்கு என்ன அடிக்கலை, நம்ம முன்னாடி முண்டாஸ் கட்டிக்கிட்டு நின்றதுக்கு தான் அடித்தான். அதுதான் மக்களே, தட்ஸ் கால்டு ஜாதி, தட்ஸ் கால்டு ஜாதி வெறி. அதை நேரில் பார்த்தவங்க உணர்ந்தவங்களுக்கு தான் ஒரு வழி தெரியும், பார்க்காதவங்களுக்கு அது புரியாது. டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா உங்களுக்கு அந்த வழி இருக்க வரைக்கும் உங்களுக்கு புரியாது. ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல எல்லாருமே வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஜாதியாக வேணால் இருங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு அதை காட்டிடுவாங்க, நீ இந்த ஆள் தானே, என்ன கேஸ்டாக வேணால் இருந்துட்டு போங்க வாழ்க்கை. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாடா அவன் சொல்லிட்டான்டா, அவன் காட்டிட்டான் பாரு, நான் உனக்கு மேலே அப்படின்னு ஒருத்தன் எங்கேயோ உங்களை காட்டுவான். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எந்த ஒரு படிநிலை இருந்தாலும் யாருக்கா மேலே வருவீங்க, யாருக்கா கீழே வருவீங்க, ஒரு இடத்துல காட்டிடுவானுங்க, சேச்சே நம்ம கீழேன்னு சொல்லிட்டான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வழி தான் காலங்காலமாக தலித் மக்கள் வந்து 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அப்போ தான் புரியும். ஏதாவது ஒரு இடத்துல காட்டுவாங்க, நம்மளை யாருன்னு கேட்பாங்க, அங்கேயே முடிஞ்சு நம்மளை செக் பண்ணுவாங்க. நம்ம படிக்கிற புக்கு, நம்ம பார்க்குற படம், நம்ம விரும்புகிற மனிதர்களை வச்சு நோட் பண்ணுவாங்க. சமூக அழுத்தம்னு ஒன்று இருக்குல்ல, நீ என்ன ஆள்னு கேட்கலன்னா சில பேர் செத்து போயிடுவாங்க, பதில் தெரிலனா. அது வந்து நம்ம நாட்டோட ஒரு சாபக்கேடு. அடிக்கடி மக்கள் வந்து ஜாதி சண்டைலாம் வரும்போது தான் யோசிப்பேன், அவங்களுக்கு ஒரு வரலாறு புரியல. எல்லோரும் ஒன்றா வாழ்ந்த மக்கள் இந்த ஊர். ஒரு கருத்து மோதல், ஒரு என்ன சொல்கிறது, தர்மம், சனாதனம், வர்ணம்னு ஏகப்பட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டான விஷயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சு, ஒரு கான்ஸ்பெரிசியில் மாட்டிக்கிட்டு நமக்குள்ளே நம்மளே அடிச்சுக்கிட்டு திங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுக்கு தான் மக்கள் நிறைய படிங்கிறது. படிப்புங்கிறது வெறும் ஏட்டு படிப்புங்கிறது வேலைக்கு உதவும், சமூகத்தில் பொருளாதார வளர்ச்சி உதவும். இந்த மனசாட்சி மாறுறதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கோ காலேஜ் புக்கோ உதவாது. அங்கே தான் எழுத்தாளர்களோ, நான் சொல்கிற நீட்சேவோ, காஃப்காவோ, தோஸ்தோவ்ஸ்கியோ, ஓஷோவோ, புத்தரோ, அம்பேத்கரோ, பெரியாரோ, மார்க்ஸோ அங்கே தான் வராங்க. அவங்க புக்கெல்லாம் உங்களுக்கு டிகிரியில் வராது, ஸ்கூலில் வராது, சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நீ மனுஷனாக மாறுறதுக்கு உதவுற புத்தகங்கள். தொடர்ந்து படிக்கிறவனுக்கு மரணமே இல்லை பார் நீட்சே, அதை நான் நம்புகிறேன். அதுதான் பண்ண வேண்டியது. அப்புறம் கர்ணன் கையில் எடுத்த வன்முறை சரியா,
அவன் வெட்டி கொண்டது சரியான கர்ணனை தான் கேட்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் கர்ணன் இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு ஒரு சிஆர்பிஎஃப் வேலை வருது, உங்கள் கிராமத்தை அடித்து உடைக்கிறான், உனக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது, உன் தாத்தா எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். நீ அதே வேலையில் சேர்ந்துட்டு அதே ஊருக்கே நீ வருவியா வேலைக்கு? உன்னால் மனசு நிற்குமா? கர்ணன் திரும்பி குதிரையில் போய் வெட்டினது சரியா தப்பா? நான் பதில் சொல்லலை. அதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்துல உங்களை இமேஜின் பண்ணி பார்த்தா மட்டுமே கர்ணன் ஏன் பண்ணா அப்படிங்கிறது புரியும். அப்படி சொல்லாதன்றலன்னு சொல்லிட்டு தலையை வெட்டுவான். அந்த வார்த்தை ஏன் கர்ணனோட கடைசி வார்த்தையாக இருக்கணும் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி? அப்படி சொல்லாத அப்படின்னா அந்த சொல் கேட்டு 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 மறத்து போன ஒரு மனசு. அதுதான் அப்படி சொல்லாதன்றல. உன்னால தான் உன் கிராமமே அழிய போகுது, என் காலில் விடு சொல்லாதன்றல வெட்டிடு. எவ்வளோ நாளைக்கு எனக்கு நீ எனக்கு கீழம்ப அந்த ஒரு வலி, அந்த ஒரு ரணம்லாம் வந்து. ஸோ இது தூங்கலான்னு ட்ரை பண்ணி இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு இது தூக்கம் வருமானு தெரியல. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. ஏன் கர்ணனை பற்றி நிறைய போஸ்டெல்லாம் போட்டேன், ஏன் நிறைய சண்டை போடுவேன், ஏன் பாட்காஸ்ட்னா இந்தியா நீ சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ இன்டெலெக்சுவல் சொல்லலாம், சேப்பியன்ஸ் புக்கை பற்றி 1000 டிஸ்கஸ் பண்ணலாம், ரிச்சர்ட் டாக்கின்ஸுங்களாம், கால் மார்க்ஸுங்களாம், சேகோராங்களாம், அம்பேத்கருங்களாம், பெரியாருங்களாம், பேர்பட்ட தலைவர்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு பேசிக் விஷயம் ஜாதி. அது போகாதவரை அந்த நாட்டுக்கு விடுதலையே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தால் மட்டும்தான் இயங்கிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி. அதனால தான் அதிகபட்சம் ஒரே நாளில் ஜாதி கரையும் ஒழியுங்கள நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒன்று தான், என்னை பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்க்க மாட்டேன், என் பொண்ணு பார்க்காது, என் பையன் பார்க்காது, என் பேரன் பார்க்க மாட்டான். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். என் அம்மா அப்பாவோ என் தாத்தனுங்களுக்கோ சொல்லி புரிய போகிறதில்ல, அங்கே திருத்தவும் முடியாது. அதையும் ட்ரை பண்ணி தொலையாதீங்க. அது அவ்வளோதான். அது 60 வருஷம் 50 வருஷம் கண்டிஷனிங். நீ சொல்லி ஒரு போஸ்ட்டை பார்த்து 2 புக்கை படிச்சிட்டோலாம் அங்கே ஒன்றும் மாறாது. நீ மாறக்கூடிய வயசில் தான் இருப்பீங்க எல்லாருமே. நமக்கு மாறக்கூட கஷ்டமாக இருக்கலாம். என் குழந்தைக்கு இப்போலேருந்து கர்ணன் கூட்டிகிட்டு போனால் பார்த்துட்டு அழுதுகிட்டு கிளைமேக்ஸ் அந்த சின்ன பையன் குதிரை எழுந்து வந்து பிளட்டை பார்த்து அழுகுதான் சொன்னால் நல்லா அழு அப்படின்னு. பார்த்துக்கோ, இதுதான் நீ பிறந்த நாடு, பார்த்துக்கோ, நிலைமையை பார்த்துக்கோ, புரிஞ்சிக்கோ, சொல்கிறேன் முன்னாடி திட்டுறா சமனேன்ருங்க, அது குழந்தை அழுகுது அப்படின்னு. அவ்வளோதான். எனக்கு பின்வர சந்ததிகள் அதை பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். அங்கேருந்து ஆரம்பி வீட்டிலேருந்து போதும். உனக்கு வேண்டி ஒரு 4-5 பேர் இருப்பாங்களா உன் சந்ததி, அவங்கள மட்டும் நீ வச்சுக்கோ. அவங்கக்கிட்ட சொல்லு, உன் பொண்ணோ பையனோ உன் பொண்ணுக்கான கல்யாணமோ அவங்களுக்கு பேரனுக்கு பேத்திக்கான கல்யாணமோ ஜாதி பார்க்காம இருந்தாலே போதும். அவங்களுக்கு அம்பேத்கரையும் மார்க்ஸையும் பெரியாரும் ஏன் முக்கியம் அங்கே சொல்லி வளர்த்தா முடிஞ்சுது. என் வீட்டில் கரைச்சிட்டேன், நீ உன் வீட்டில் கரைச்சிக்கோ. இது நடந்தால் ஒரு 20-25 வருஷத்தில் இங்கே எதுவுமே இருக்காது. இந்த ஒரு தெளிவு தான் எல்லாருக்குமே தேவை. இந்த ரிசர்வேஷன் தேவையான்னு கேட்குறது அதுக்கான தேவை. அதை ஒன்றும் பிச்சை கிடையாது, ஒரு உரிமைங்கிறதுல புரியாமல் இருக்கிறது. அந்த ஆப்பாய் எல்லாம் விட்டுட்டு படிக்கும் போது அதுக்கான தெளிவு வரும். நல்முடி தான் அம்பேத்கரோட பிறந்தநாள் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், படிச்சுட்டு ஒரு புக்கெலாம் இப்போ தான் பிடிஎஃப் புக்கெலாம் உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்படியே போராட்டம்லாம் வேறு லெவல். அது இந்தியாவில் அவர் சட்டம் எழுதியே நம்ம ஊரெலாம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா வேறு யாராவது எழுதியிருந்தாள்னா யோசிச்சு பாருங்கோ என்னதுக்கு ஆயிருக்கும். நிறை குறைகள்னு சொல்கிறதுக்கு சில படத்தில் நான் சொல்லவே மாட்டேன். சில படத்தில் குறை இருக்குன்னே நான் சொல்ல மாட்டேன். சில படம் வர்றதே இங்கே முக்கியமான ஒரு பதிவு. இந்த படம் வரணும், இந்த படம் வர்றது ஒரு மாற்றம் அப்படின்னு சில படத்தை நான் வச்சுட்டது கூட நான் போகவே மாட்டேன். அது அரசியல் படமாக இருக்கணும் கூட தேவையில்லை. ரஞ்சித் மாதிரி சில வச்ச படத்துக்கு தான் அது இருக்கணும் தேவையில்லை. நான் காதல் கொண்டேன் அப்படி சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன். அந்த இடம் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், அதிலிருந்து ஒரு புது சினிமா ஆரம்பிக்குது. ராமோட தமிழையுமே நான் சொல்லுவேன், கௌதம் மேனனோட காக்க நான் சொல்லுவேன், கபாலி சொல்லுவேன், காலா சொல்லுவேன், பெரியர் பெருமாளோ இதுவோ கர்ணனோ. சில படம்லாம் தேவை. அதுக்கு நிறைய குறைய சொல்லி நொட்டி நம்ம என்னமோ வருஷத்துக்கு 10 ஆஸ்கர் வரதை விட்டுட்டு அந்த படத்தோட இருப்பேங்கிற முக்கியமான செய்தியாக இருக்கும். கர்ணனோட வருஷம் தவறாக போட்டுட்டாங்க,
97 வேறு ஒரு ஆட்சி, 95 அந்த ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து போச்சு. அது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நான் ஒரு கலைஞன், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு ஒரு படம் எடுக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் டெல்லி போய் சென்சார் போயிட்டு தான் நான் பல்லு படாமல் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி ஸ்க்ராப் பண்ண எஃப்கேட்டுன்னு ஒன்று வந்து அரசாங்கம் ஸ்க்ராப் பண்ணிடுச்சு. டெல்லியில் போய் படத்தை ஓகே வாங்கினது, அதில் போய் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கின கடைசி படம் தமிழ் படம் நானாக தான் இருக்கணும். நான் பார்த்துருக்கேன். ஒரு கலைஞனுக்கு வந்து சென்சார் எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். கலைப்படைப்பை செய்தவனுக்கே இருக்கிற ஒரு கஷ்டம், வெளியே காட்டிக்க முடியாத சில கஷ்டங்கள்லாம் இருக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த படத்தை மறுசாட்சி எடுக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் கர்ணனுங்கிற ஒரு படம் வர்றதே எவ்வளோ பெரிய சமூக மாற்றங்கிறது புரியாமல் நான் அந்த வருஷத்துக்குள்ளே இருக்க விரும்பலை. அப்புறம் அது வந்து அதான் சொல்கிறேன், 2 நாள் முன்னாடி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சில நாளில் நடக்கவே இல்லைன்னு நான் மல்லு கட்ட மாட்டேன். அதனால் நான் வந்து அதை பற்றி டிபேட் பண்ணாமல் எனக்கு கர்ணன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும், கர்ணனை ஏன் கொண்டாடணுங்கிற மோட்லேயே நான் பேசிக்கிறேன். ஏன்னா நான் ஆன்லைன் சண்டைக்குள்ளெலாம் நான் போகல. எனக்கு கர்ணன் வரணும், கர்ணன் படத்தை பற்றி பேசணும். நம்ம எவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்கோன்னு நிறைய பேருக்கு புரியணும். கொத்தா இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைல்ல உம்மால் அப்படின்னு தோணும் போது தான் அதுவே ஒரு பெரிய வெற்றி மாறி சொல்ல வச்சுக்க. பாத்தியா நீலாம் எப்படி இருந்திருக்க, பாத்தியா எவ்வளோ சொகுசாக வாழ்ந்திருக்கு, பாத்தியா நீ எல்லாம் பேசலாமா சோகத்தை பற்றி செருப்பால் அடித்த மாதிரி ப்ரிவிலேஜ்டு மக்களுக்கு தோணும் போது தான் கர்ணன் ஜெயிக்கிறான். ரொம்ப நேரமும் ஒரு படத்தை பற்றியும் அது நீ அப்புறம் ஓகே நம்ம பேப்டு ஓக்லோடியோட பழைய ஃபுல்லாக போகலாம். நீங்கள் இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஐ எம் நாட் யுவர் நீக்ரோ அப்படின்னு ஒரு படம், டாக்குமெண்ட்ரி, ராவல் பெக் டாக்குமெண்ட்ரி இருக்கும். ஜேம்ஸ் பால்வின்னு சொல்லிட்டு பிளாக் கே ரைட்டர், ஒடுக்கப்பட்ட பிளாக் ஒடுக்கப்பட்ட கே ரெண்டுமே இருந்த ஜேம்ஸ் பால்வின் அமெரிக்கா விட்டு கிளம்பி போய் பாரிஸில் செட்டில் ஆகிட்டார், ஃப்ரான்ஸில். அவரோட டாக்குமெண்ட்ரி ஜேம்ஸ் பால்வினோட ஐ எம் நாட் யுவர் நீக்ரோ அப்படிம்பார். அது அழகாக சொல்லுவார், எங்களுக்காக வெள்ளைக்காரங்க இறக்கப்படுறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மூடிக்கிட்டுருங்க அப்படிம்பார். இது எப்படின்னா மேல்கம் எக்ஸ் ஸ்பைக்லியோட படத்தில் வந்து மேல்கம் எக்ஸை பற்றி ஒரு வெள்ளைக்கார பொண்ணு கேட்கும், நான் ஏதாவது பண்ணணும் மேல்கம் எக்ஸ், அவர் மேல்கம் எக்ஸ் பிளாக், உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நீ ஒன்றும் பண்ணாதம்மா, நீ மூடிக்கிட்டு சாரி, அதுதான் நீ பண்ண வேண்டிய ஒரே உதவியும்பார். உண்மை அதுதான். ஒடுக்கி அவன் சுத்தம் முன்னாலே போதும். நான் கை தூக்கி விடுறேன் அப்படின்னு பேசுகிறதே ஒரு ஜாதி வெறி தான். நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ ஒரு இடத்துல இருக்க, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். சிம்பிள். நான், என் பையன், என் பொண்ணு, எனக்கு அடுத்து வர சங்கதிகள் சமூக நீதி பார்க்கும், சமத்துவம் பார்க்கும், சனாதன எதிர்ப்பு, ஜாதி பார்க்காது. சிம்பிள். ஃபக் தட். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஐ எம் நாட் யுவர் நீக்ரோ வேறு ராவல் பெக், அவரது பார்க்கலாம். ஜாங்கோ பை டெரண்டினோ கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, பாருங்கள். இதில் வந்து இந்த டெரண்டினோவுக்கும் ஸ்பைக்லிக்கும் சண்டை இருக்கும். இந்த மேல்கம் எக்ஸ்லாம் எடுத்த ஸ்பைக்லி அவர் என்ன சொல்லுவார்னா, டெரண்டினோ வந்து நிகருங்கிற வார்த்தையை வந்து படத்தில் யூஸ் பண்ணுறான். அவன் வந்து பிளாக்குங்களுக்கான சப்போர்ட்டாக படம் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், சாமுவல் ஜாக்சனுக்கு ரோல் கொடுக்கலாம், பட் நிகருங்கிற வார்த்தையை பிளாக் தான் யூஸ் பண்ணணும், டெரண்டினோக்கு அந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது ஜேம்ஸ் பால்வின் சைட்லேருந்து பார்த்தா அது நியாயம்தான். என்னை அடிமையாக உணர்த்துவதற்கு நீ கூறிய சொல், அதை நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நீ சொல்கிறதுக்கான உரிமை உனக்கு இல்லைம்பா டெரண்டினோ. ஸ்பைக்லி. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன், கிருஷ்ணபிரசாத்திட்ட பேசிகிட்டு இருந்தேன். இதில் ஒரு விஷயம் தோணுதுங்க, டெரண்டினோ நல்ல உள்ளமாக இருக்கலாம், குட் சோலாக இருக்கலாம். ஆனால் டெரண்டினோ ஆரம்பிச்ச விஷயத்தால் மற்றவங்க வந்து இதே மாதிரி ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு பயம்தான் ஸ்பைக்லிக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு. சாமுவல் ஜாக்சன் டெரண்டினோ பற்றி சொல்லுவார், டெரண்டினோட ரேசிஸ்ட்டாக இருக்கவே முடியாது, ஏன்னா ஆஸ் எ பிளாக் மேனாக எனக்கு மிக இன்டெலிஜென்ட்டான, மிக சாதுரியமான, மிக அழகான, மிக வலி உணர்ந்த ரோலை கொடுத்தவன் அவன் தான் எனக்கு இவ்வளோ வருஷம் சினிமா நம்பர். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் இந்த கல்ச்சர் அப்ராப்ரியேஷன்பாங்க, அதாவது எல்லாத்தையுமே வந்து நமக்குள்ளே எடுத்துக்கிறது, இது எந்த நம்மளாக சொல்லிக்கிறது, அந்த வலியை உணராத ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்மளுது அப்படின்னு சொல்லிக்கிறது. ஸோ என் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு, நானும் சில தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன் என்னோடய காமெடிகள்லாம், நான் அதெல்லாம் மனம் வருந்துறேன். ஸோ படங்கிறதுனால என்னால் அதை வந்து நான் டிபேட் கூடலாம் போக முடியாது. ஸோ நானும் மாறிக்கிட்டு இருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும். என்னை திட்டினவங்களுக்கும் சண்டை போட்டவங்களுக்கும் நேரில் படங்களுக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் என் தவறுகள்லாம் திருத்திக்கிட்டு மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான் நானும். அந்த உணர்வு எனக்கு எப்போதுமே உண்டு. யாருமே எப்போதுமே சாலிடாக ஒரு இடத்துல இருக்க முடியாது, அவன் லிக்விட் மாதிரி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஓடுனா தான் நதி, தேங்கினா அது சாக்கடை. அதுதான் உலகம். ஃப்ளோவில் இருந்துச்சு, அப்படியே மனசில் இருந்துச்சு, சொல்லிட்டேன். அதனால் மனதெல்லாம்
புண்பட்டவர்கள் என்னை மன்னிக்கவும். சரி, கலைஞனா என்னோடய கலைப்படைப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது, என் தவறை நான் திருத்திக்கிறேன். ஸோ என்ன எனக்கு புரிய வந்துச்சுன்னா, என்னால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வழியை நான் உணர்ந்துக்கிட்ட மாதிரி சொல்கிறதே ஒரு தவறு தான். ஏன் ஒரு கலைஞர் ஒரு கதையே சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். எந்த கதைகளை சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்கு. சத்யஜித் ரேவோட இன்டர்வியூவில் அவரே சொல்லி மாட்டிப்பார். பதர் பஞ்சாலி மிகப்பெரிய படம், கிளாசிக்கல் படம். அவர் சொல்லுவார், ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு கதை, ஒரு குடிசையில் பஞ்சமான கிராமத்தில் வாழ்கிற ஒரு குடும்பத்தின் கதை. நான் அப்படி வாழ்ந்ததில்லை. அவர் தாகூர் ஃபேமிலி, நல்ல சொகுசாக வாழ்ந்த ஒரு ஆள். எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஸோ என்ன பண்ணேன், நாவல் படித்தேன். அந்த நாவல் ஆசிரியர் அந்த அனுபவத்தில் எழுதியிருந்தார். அதை அப்படியே எடுத்து படமாக எடுத்துட்டேன் அப்படிம்பார். அந்த பட்டாச்சாரிய பந்தோபத்யாய், அந்த பெங்கால் பேர் சந்தோபத்யாய், அவங்க அப்படி தான் வைப்பாங்க. அந்த ஒரு உணர்வை வந்து நான் எடுத்திருக்கேன் படமாக. ஸோ அவரோட படமாக கூட எடுத்துக்கலான்னு மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்று இருக்கலாம். சில சமயம் டரண்டினோ மாதிரியே இருப்பாங்க. டரண்டினோ இப்போ ஜாங்கோ மாதிரி ஒரு படம் வந்து ஒரு பிளாக் படம் நீங்கள் பார்க்க முடியாது. அவர் எடுத்தது ஒயிட்டு தான். அது வந்து ஒரு ஜீனியஸ் தன்மையில் சொல்லலாம். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வந்து ஜூக்காக பேசின ஒரே கிறிஸ்டியன் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர். எனக்கு வந்தால் ரத்தம் வராதான், எனக்கு கில்னா வலிக்காதா, நானும் மனுஷன் தானேன்னு ஷைலாக் மட்டும் தான் பேசினான். அந்த காலத்தில் இங்கிலாண்டில் வந்து ஆன்டிசெமிட்டிசம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஜூக்காக பேசின ஒரே மனிதன் ஷேக்ஸ்பியர். நாங்கள் ஷைலாக் தான் வில்லை. ஆனால் கதை பற்றினா அவன் மேலேயும் தப்பு இருக்காது. காரணம் அந்த மாதிரி அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அவங்க காசு எடுத்துகிட்டு அவங்க பொண்ணு ஓடிடும். அந்த கடுப்பில் அவங்க அப்பா கத்துவார், எங்கடா என் காசு. பெரியார் இந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அம்பேத்கர் அந்த அளவுக்கு படிங்க. அதாவது அம்பேத்கர் மேலே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு கூச்சம் இருக்கும். எல்லாமே ஒரு ஜாதி தான். வெளியில் நம்மளை எப்படி பார்ப்பாங்க. உண்மையிலே ஒரு பஸ்ஸில் உட்காந்து அம்பேத்கர் புக்கை படிங்க, எவ்வளோ பேர் திரும்பி பார்க்குறான்னு பாருங்கள். இது இந்தியாவோட நிலைமை அதுதான். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் இன்டலெக்சுவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. அப்துல் கலாம் பேர் வரும், சர் சி வி ராமன் அந்த காலத்தில் லண்டன் போய் இங்கேருந்து படித்தாவா சயின்டிஸ்ட் பேர்லாம் சொல்லுவாங்க. யாரும் அம்பேத்கர் பேர் சொல்லி கேட்க மாட்டீங்க. ஆனால் அவர் எவ்வளோ படிச்சு எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காரு, சட்ட மேதை எழுதின ஒரு ஆளை வந்து லிஸ்ட்டில் எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. அது ஏன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட இருக்காது. அவரை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்க மாட்டானுங்க. பெரியாருக்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பெரியார் யார் வேணால் பெரியார் டிபி வைப்பாங்க, எல்லோரும் அம்பேத்கர் டிபி வைக்க மாட்டாங்க. இதுதான் இந்தியா. இந்த 2 லைனில் முடிச்சிட்டேன். பெரியார் அம்பேத்கர் ஃப்ரெண்ட்ஸு அவங்க சமூகத்துக்கு பண்ண வேறு, நம்ம அவங்கள எப்படி எடுத்துக்கிறோங்கிற விஷயத்தில் தான் இந்தியாவோட நான் சொல்கிற அந்த ஜாதியோட நேக்கு உங்களுக்கு புரியும். அதனால் இதுதான் உலகம். ஸோ உலகம் பெருசு, மக்கள் பெருசு, மனுஷங்க பெருசு. இந்த அன்பு காதல் மேலெலாம் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் வந்து மனிதர்களுக்குள்ளே இருக்குங்கிறதே இல்லை. அவன் ஒன்றா சுரண்டி புடைச்சி காடை அழித்து லேண்டாக்கி பண்ண ஒரு குரங்கு தான் அவன். அவங்கள்ட்ட எதிர்பார்க்க வேணாம். இந்தியாவோட ஸ்பெஷல் ஐட்டம் ஜாதிங்கிறது உலகம் ஃபுல்லாக இல்லை, இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது. அதை தூக்கி எறிகிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ நம்ம செய்வோம். அதனால் இது உங்கள் சின்ன பாட்காஸ்ட் தான். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. எதிராக எந்த இடத்துலையாவது ஜாதியின் பெயரால் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ எந்த பார்க்குறோம் அங்கே நில்லுங்க, அந்த இடத்துல நில்லுங்க, குரல் கொடுங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒன்றா இருந்தால் தான் உலகம். ஸோ கண்டா வர சொல்லுங்கள், கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. நன்றி வோக்கலொலியன்ஸ். இது உங்கள் விஜய் வரதராஜன் வோக்கலொலி. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜாக எனக்கு ஆங்கர் ஆப் வழியாக அனுப்பலாம். நன்றி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வோக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकीलोली का पॉडकास्ट ये कहना है.